வணக்கம். வெல்கம் டு TLH Crochet தமிழ். இந்த வீடியோல நம்ம இந்த கியூட்டான ரோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் நீங்க குழந்தைங்களோட ட்ரெஸ்லலாம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இது நீங்க பேக் சார்மா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்ஸ் இதுலலாம் கூட அட்டாச் பண்ணலாம். இதுக்கு நீங்க எந்த யான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற யான் அப்புறம் ஹூக்கோட சைஸை பொறுத்து இந்த ஃப்ளவரோட சைஸும் மாறும். இந்த மாதிரி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ரோசஸ் கிடைக்கும். உங்களுக்கு 2 கலர் வேண்டியிருக்கும். ஒன்று ஃப்ளவருக்கு, இன்னொன்று லீஃப்க்கு. நான் யூஸ் பண்ண ஹூக் சைஸ் 3 mm. ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 23 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது ஒரே ரோ தான். இப்போ நம்ம செயின்ஸ் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. யான் ஓவர் பண்ணி ஹூக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு யான் ஓவர் பண்ணி அந்த 3 லூப் வழியாக யான் இந்த பக்கம் எடுத்துருங்க. இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2. அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. அதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்த செயினில் இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 செயின் போட்டுட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க அதே செயின்குள்ளே. இப்போ அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 செயின், அதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும். அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 செயின், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 செயின், அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த பெட்டல்ஸ்லாம் இதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு பதிலாக டபுள் க்ரோஷே யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் 3 செயின், ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே, 3 செயின், ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இதை ஸ்லிப் ஸ்டிச்சில் முடிச்சிங்கன்னா அடுத்த செயின் ஸ்லிப் ஸ்டிச்சில் ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்,
அப்புறம் 3 செயின், ஒரு டபுள் crochet. அடுத்த செயின்ல 2 டபுள் crochet. அதுக்கு அடுத்த செயின்ல டபுள் crochet, 3 செயின், ஸ்லிப் ஸ்டிட்ச். அப்புறம் அடுத்த செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச், 3 செயின், டபுள் crochet. அடுத்த செயின்ல 2 டபுள் crochet. அப்புறம் டபுள் crochet, 3 செயின், ஸ்லிப் ஸ்டிட்ச். அடுத்ததுல ஸ்லிப் ஸ்டிட்ச், 3 செயின், டபுள் crochet. அடுத்ததுல 2 டபுள் crochet. அதுக்கப்புறம் கடைசி செயின்ல டபுள் crochet, 3 செயின், ஸ்லிப் ஸ்டிட்ச். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இத ட்விஸ்ட் பண்ணி அடியில தைச்சிட்டோம்னா, நம்மளுக்கு ரோஸ் கிடைச்சிடும். இத உள்ள இருந்து இப்படியே சுத்திட்டு வாங்க. அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒழுங்கா கரெக்டான பொசிஷன்ல வர்ற மாரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடியில தைக்கணும். அவ்வளோதான். நான் எப்படின்னு காமிக்கிறேன். அந்த யானை கட் பண்ணும்போது கொஞ்சம் நீளமா விட்டு கட் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்காக. இப்போ யான் நீடில அதில கோர்த்துட்டு, இப்போ நீங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அத வச்சுட்டு அடியில நான் காமிக்கிற மாரி தைச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம லீஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 7 செயின் போட்டுக்கோங்க. ஹூக்ல இருந்து 2வது செயின்ல 2 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்த செயின்ல ஒரு ஹாஃப் டபுள் crochet. அப்புறம் 2 செயின்ல டபுள் crochet. அடுத்ததுல ஒரு டபுள் crochet. அதுக்கும் அடுத்ததுல ஒரு டபுள் crochet. அடுத்த செயின்ல ஹாஃப் டபுள் crochet. இப்போ கடைசியா ஒரு செயின் பாக்கி இருக்கும். அந்த கடைசி செயின்ல 4 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அந்த செயின்ஸோட அடுத்த சைடுல கன்டின்யூ பண்ண போறோம்.
அடுத்த செயின்ல ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கோங்க. அடுத்த 2 செயின்ல ஒரு டபுள் crochet. அடுத்த செயின்ல ஹாஃப் டபுள் crochet. அடுத்த செயின்ல 2 சிங்கிள் crochet. இப்போ அந்த முதல் சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது ரவுண்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த 7 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet ஒரு செயின் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போ கடைசியில் போட்ட சிங்கிள் crochetக்கு அப்புறம் 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுத்த சிங்கிள் crochetல ஒரு சிங்கிள் crochet அப்புறம் ஒரு செயின். இதே மாதிரி அடுத்த 7 ஸ்டிச்லையும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் 4 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 2வது செயினில் ஒரு சிங்கிள் crochet. அதே மாதிரி அடுத்த 2 செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet. இப்போ அந்த சைடில் இருக்கிற முதல் சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ அந்த யானை கட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்கிற யானையெல்லாம் ஹைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த லீஃபை ரோஸ்க்கு பின்னால் வச்சு தைச்சிக்கலாம். இதுக்கு கீழே நீங்கள் ஒரு சின்ன பீஸ் ஃபேப்ரிக்கோ இல்லை ஃபெல்ட்டோ வச்சு தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.